வணக்க மக்களே. தலைவன் தலைவி படம் திரையரங்கில் நல்ல ஒரு சக்கப்போடு போடுதுன்னே சொல்லலாம். முக்கியமான விஷயம், செல்லமான ஒரு காதல் சண்டைகளோட விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் தலைவன் தலைவி படம் ஃபுல்லாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படமாக இந்த படம் வழங்குது அப்படிங்கிறது ஓவரால் ரிவ்யூன்னே சொல்லலாம். யோகி பாபு இதில் துணை நடிகராக நல்ல ஒரு பங்களிப்பை செஞ்சுருக்கிறாரு. இடைவேளைக்கு ஆட்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹைப்பை தூண்டுற மாதிரி இருக்குது. பொட்டல மூட்டையை சாங் ரொம்ப சூப்பராக ஒரு ரசனையை கூட்டுதுன்னே சொல்லலாம். இதுதான் ஓவரால் தலைவன் தலைவி படத்தினுடைய ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. சீரியல் மாதிரி ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு நீண்ட காலத்துக்கு அப்புறம் இது சூப்பராக நித்யா மேனனுக்கு இடையே கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக்கு எப்படி கடைக்குட்டி சிங்கமோ அந்த மாதிரி விஜய் சேதுபதிக்கு தலைவன் தலைவி படம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. பவ்யமாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, கத்தி பேசுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு செம மாசான படம்னே சொல்லலாம். கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான படமாக இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கத்திக்கிட்டே இருக்கிறாரு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக ரிவ்யூ சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த படம் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வச்ச மாதிரியான படமாக இருக்குது. ரியல் லைஃப்பில் நிறைய பேர்த்த கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, ஆனால் அது என்னுடைய ரியல் லைஃப்பில் சூப்பராக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த படம் பக்காவாக இருக்குது. தீபானுடைய நடிப்பு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. யோகி பாபுனுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸுக்கு சாப்பிட வருவார், அந்த மாதிரி கேரக்டர். அந்த படம் சூப்பராக, இந்த படத்துக்கு யோகி பாபுனுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விஜய் சேதுபதியினுடைய மாமனாராக கேரள கேங்ஸ்டராக இருக்கிறார். அவர் செய்கிற அரசியல் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. நித்யா மேனனாக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதியாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்திருக்கு. அந்த எமோஷனல் சீனு லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கேயும் காமெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்கிறாங்க. சொல்லப்போனால் ரீசெண்ட் கப்புள்ஸுக்கு ஜாலியாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இன்னும் ரொம்ப டீப்பாக ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க என்னென்னா, இப்போ டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க சிரித்து பார்த்துட்டு மறுபடியும் சேரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. மியூசிக் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. கதையை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றுமே இல்லை. அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போகிற விதம் பாண்டியராஜ் அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த கால படங்களில் நம்ம வீட்டு பள்ளையாக இருந்தாலும் சரி, கடைக்குட்டி சிங்கமாக இருந்தாலும் சரி, தலைவன் தலைவியும் சரி, ஒரே மாதிரி ஜேர்னலில் சூப்பராக எடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஓவரால் ரிவ்யூன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.